பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பூமியில் வாழும் பொழுது கர்த்தர் சுவிசேஷ பணியை மேற்கொள்ளுகின்றார். அப்பொழுது ஒரு சமாரியா பெண்ணிடத்தில் போய் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்க, இது எப்படி ஆகும்? ஏனென்றால் இந்த கிணற்றில் இன்னார் மாத்திரம்தான் அங்கே தண்ணீர் பருக வேண்டும் என்பது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி ஆகும் என்று சொல்லி அந்த சமாரிய பெண் விவாதிக்க, ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையை முழுவதும் சொல்லிவிடுகின்றார். உனக்கு என்னென்ன நடந்தது, இப்படியெல்லாம் நீ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க என்று சொல்ல, அவள் ஐயோ என்று சொல்லி இவர்தான் உண்மையிலே மேசியா என்பதை அறிந்து கொண்டு ஊருக்குள் ஓடுகின்றாள். ஓடினவள், நான் இந்த கிறிஸ்துவை கண்டேன், அந்த இரட்சகரை கண்டேன் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கிணற்றென்ற இழுத்து வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெண்மணி இதுவரைக்கும் அவள் பயணித்த பயணம் வேறொரு பாதையை நோக்கி இருந்தது. விபச்சாரத்திற்கு, வேசித்தன மார்க்கத்திற்கு என்று இருந்த அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் இயேசு சந்தித்த பொழுது அவளுடைய வாழ்க்கை மாறியது. அவளுடைய பாதங்கள் இப்பொழுது ஜனங்களை நோக்கி என்ன சொல்ல செல்கின்றது? நான் மேசியாவை கண்டேன், கிறிஸ்துவை கண்டேன், வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து வந்து கர்த்தர் முன்பாக உட்கார வைக்க, ஆண்டவர் சுவிசேஷ வசனத்தை சொல்ல, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் சுவிசேஷத்தை கேட்டிராத ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய பாதங்கள் மிகுந்த அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆம், ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதங்களை தேடுகின்றார். சுவிசேஷத்தை சொல்லுகின்ற மக்களை தேடுகின்றார், மனிதர்களை தேடுகின்றார். கிறிஸ்தவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு அநேகர் இதை மறந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், அவருடைய இறுதி கட்டளை இதுதான். நம்முடைய அப்பா நமக்காக சொல்லி சென்ற இறுதி கட்டளை, இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். செய்து கொண்டே இருப்போம். நாம் பயணிக்கின்ற இடத்துல நாம் இதற்கென்று பிரத்யேகமாக படித்து புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய ஆமென் ராஜ்யம் இந்த பூமியில் வரட்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களையே கொடுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவன் தாங்குங்கள். சுவிசேஷ பணி தொடர்ச்சியாய் நடக்கட்டும். தெய்வ பணிக்கு இன்றைய காலகட்டங்களில் பல தடைகள் பல்வேறு விதங்களில் வருவதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய பணியை தடுக்கவே முடியாது. எத்தனையோ தேசம் அப்படி தடுத்து பார்த்த தேசம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. அந்த ராஜ்யங்கள், ராஜாக்கள் அழிந்து போனார்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? கிறிஸ்துவுக்காக இந்த பாதங்கள் எல்லாம் தேய்ந்து மலைகளுக்குள்ளாக பயணித்து, ஆம், பல்லாயிரக்கணக்கான மக்களை சரியான வாழ்வுக்கு கொண்டு வந்தவர்கள். இவர்கள்தான் சிறந்த மனிதர்கள். இவர்கள்தான் இந்த சமுதாயத்தின் தலை சிறந்தவர்கள். ஆம் பிரியமானவர்களே, பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்க இந்த நற்காரியங்களை சொல்ல ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அப்படி எத்தனையோ நமக்கு முன்பாக வந்த மிஷனரிகள், தோமா துவங்கி இப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நினைவு கூறுவோம். அந்த நற்பணியை தொடர்ந்து செய்வோம். இவ்வியக்கமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவாராக. சேர்ந்து அவரை ஆராதித்து பாடி ஜெபிக்கலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்?
1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த அழகாய் நிற்போர் வரிசையில் ஒரு நாள் நாமும் நிற்க போகிறோம் இல்லையா? ஆமென். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கப் போகிறார். வெறும் கையா நம்ம போயிடவே முடியாது. கர்த்தருக்கென்று ஆமென் பொன்னையும் பொருளையும் கொண்டு போகவே முடியாது. ஆத்துமாக்கள் தான் அவருடைய ஆமென் ஆசை. அதற்காகவே ஒரே குமாரனை அனுப்பி மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் சில ஆத்துமாக்களையாவது நீங்கள் கர்த்தரண்டை வழி நடத்திடுங்க. உங்கள் சபைக்கு போங்கன்னு சொல்லுங்கள். சில குடும்பங்கள் வியாதியில் பிரச்சனையில் போராட்டங்கள் இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்க. உங்கள் சபைக்கு அழைச்சிட்டு போய் அவர்களை கர்த்தரண்டை வழி நடத்துங்கள். அவருடைய வார்த்தையில் பலப்பட வையுங்கள். அவர்கள் உங்கள் மூலமாக பரலோகம் வந்தடைவார்கள். பரலோகத்தின் மேன்மையை காண்பார்கள். பரலோக பிரஜைகளாய் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். அந்த அழகாய் நிற்போர் வரிசையில் நாம் எல்லாருமே நிற்கணும் அல்லவா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, வெறுங்கையனாக வெறுமையாக வென்றதை தின்று விதிவந்தால் சாவு என்று சொல்லி அப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒருபோதும் எண்ணி விடாதபடி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாய், எங்களை ரட்சித்ததின் நோக்கத்தை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் தொடர்ந்து நாங்கள் செயல்பட ஆமென் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை தந்து இந்த பாக்கியத்தை இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படி கிருபை செய்யும். சுவிசேஷ பணி ஆமென் நீர் அது எதிர்பார்க்கின்ற ஒன்று அல்லவா? ஆண்டவரே, என் மேல் விழுந்த கடமை அல்லவா? அதை நாங்கள் முழு பலத்தோடு உண்மையோடு நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தார். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லாவற்றிலையும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகள் அதற்காக ஆயத்தப்படுகின்ற ஜெபிக்கின்ற விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த சுவிசேஷ பணிக்கென்று அவர்களை பலப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். அந்த அருமையான சமாரிய பெண் எவ்வளவாய் நிறைவேற்றி முடித்தாள் அப்பா. உம்மை பார்த்த உடனே ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவருடைய மனம் பதறி போனதே. மெய்யாகவே இவர் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது போல அநேக குடும்பங்களுக்கு உம்மை அறிமுகப்படுத்த, அநேக பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ள எங்களை தகுதியாய் பயன்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாளந்துகள் உமக்கு பிரயோஜனமாகட்டும். நீரே மகிமைப்படும். இயேசு ராஜாவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.